விலையொன்றும் இல்லாதது, விலை மதிப்பில்லாதது, விலையொன்றும் இல்லாதது. புதையல் போலதை தேடுவோம், பொக்கிஷமாய் அதை நாடுவோம். புதையல் போலதை தேடுவோம், பொக்கிஷமாய் அதை நாடுவோம். அது இயேசுவின் அன்பு, அது இயேசுவின் அன்பு, அது இயேசுவின் அன்பு, அது இயேசுவின் அன்பு. மனிதர் மறைந்து போகலாம், மனித நேயம் குறையலாம். மனிதர் மறைந்து போகலாம், மனித நேயம் குறையலாம். வானம் பூமியே பொழிந்து போகலாம், வானம் பூமி போலாகலாம். வானம் பூமி ஒழிந்து போகலாம், வானம் பூமி போலாகலாம். மாறாதது அது இயேசுவின் அன்பு, மாறாதது அது இயேசுவின் அன்பு. இளமை ஒரு நாள் மறைந்திடும், முதுமை நிச்சயம் வந்திடும். இளமை ஒரு நாள் மறைந்திடும், முதுமை நிச்சயம் வந்திடும். நண்பர் ஒரு நாள் உன்னை பகைக்கலாம், நினைவிலிருந்து விலகலாம். நண்பர் ஒரு நாள் உன்னை பகைக்கலாம், நினைவிலிருந்து விலகலாம். மாறாதது அது இயேசுவின் அன்பு, மாறாதது அது இயேசுவின் அன்பு. விலை மதிப்பில்லாதது, விலையொன்றும் இல்லாதது, விலை மதிப்பில்லாதது, விலையொன்றும் இல்லாதது. புதையல் போலதை தேடுவோம், பொக்கிஷமாய் அதை நாடுவோம். புதையல் போலதை தேடுவோம், பொக்கிஷமாய் அதை நாடுவோம். அது இயேசுவின் அன்பு,
புகழ் பாடியதோ மரங்களின் அசைவிடம் கேட்டேன் ஏன் இந்த இரைச்சல் ஏன் இந்த இரைச்சல் அவர் துதி பாடியதோ என் நேசரை துதி பாடியதோ இவைகளெல்லாம் பாட நான் பாடாமல் இருப்பேனோ நான் துதிக்காமல் இருப்பேனோ நான் பாடுவேன் நான் துதிப்பேன் இவைகளிலும் அதிகமாய் நான் பாடுவேன் நான் துதிப்பேன் இவைகளிலும் அதிகமாய் கடல் அலைகளிடம் கேட்டேன் ஏன் இந்த சத்தம் ஏன் இந்த சத்தம் அவர் புகழ் பாடியதோ பறவைகளிடம் கேட்டேன் ஏன் இந்த இரைச்சல் ஏன் இந்த இரைச்சல் அவர் துதி பாடியதோ என் நேசரை துதி பாடியதோ இவைகளெல்லாம் பாட நான் பாடாமல் இருப்பேனோ நான் துதிக்காமல் இருப்பேனோ நான் பாடுவேன் நான் துதிப்பேன் இவைகளிலும் அதிகமாய் நான் பாடுவேன் நான் துதிப்பேன் இவைகளிலும் அதிகமாய் பூக்களிடம் கேட்டேன் ஏன் இந்த வாசம் ஏன் இந்த வாசம் அவருக்காக மனம் வீசுமோ கதிரவனிடம் கேட்டேன் ஏன் இந்த வெளிச்சம் ஏன் இந்த வெளிச்சம் அவருக்காக ஒளி வீசுமோ என் நேசருக்காக ஒளி வீசுமோ இவைகளெல்லாம் இருக்க அவருக்காக நானும் வாழ்வேன் என் நேசருக்காக நானும் வாழுவேன் என்னை படைத்தவருக்காக இவைகளெல்லாம் பாட நான் பாடாமல் இருப்பேனோ நான் துதிக்காமல் இருப்பேனோ நான் பாடுவேன் நான் துதிப்பேன் இவைகளிலும் அதிகமாய் நான் பாடுவேன் நான் துதிப்பேன் இவைகளிலும் அதிகமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சொல்ல வானொலி கூடாக மாலை நேர நித்திய வெளிச்சத்தில் நேரடி ஒளிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளும் கர்த்தர் பாராட்ட கிருபையினால் இந்த மாலை வேளையை கர்த்தர் தந்து மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் அவருடைய நாமத்தை உயர்த்தவும் துதிக்கவும் உறவு கொள்ளவும் உறவாடி மகிழவும் கர்த்தர் கிரியை செய்கிறார், கிருபை பாராட்டி இருக்கிறார். அந்த கிருபைக்காக இந்த வாய்தவரை சோசரிக்கிறேன். இதனாலும் கர்த்தர் பாராட்ட எல்லா தயவுக்காக நன்றி செலுத்தி சங்க வானொலி கூடாக அந்த மாலை நேர நித்திய வெளிச்சத்தின் நேரடி ஒலிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இதனாலும் உங்கள் நிகழ்ச்சிகள் யாவும் 7 மணி தொடக்கம் 9:30 வரைக்கும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் அறிய தருகின்றேன்.
இந்த நாளும் தேவன் பாராட்டின கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்தி செபித்து தேவனுடைய கரத்தில் எல்லா நிகழ்ச்சிகளையும் ஒப்பு கொடுப்போம். செபிப்போம். சோஸ்ரம் ஆண்டவரே, இரக்கம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இமைப்பொழுதுங்களை கைவிட்டாலும் உருக்கமான இரக்கங்களால் எங்களை சேர்த்து கொண்டவரே, அன்பின் கயிறுகளால் எங்களை அடைத்தவரே, அனாதி சிநேகத்தங்களை சிநேகித்தவரே, உம்மை நன்றியோடு நன்றியோடு சோசரிக்கிறேன், துதிக்கிறேன். அப்பா, மட்டும் காத்த எபினேசர் தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துறேன். கத்தாவே, தங்க வானொலியை தந்து எங்களுக்கு அருமையான களத்தை தளமாக கொடுத்திருக்கிறீர், அதுக்காக நன்றி. 24 மணி நேரமும் கத்தாவே இந்த ஒளிபரப்பை செய்ய அப்பா நீர் எழுந்தருளி இருக்க கிருபைக்காக நன்றி. சங்க வானொலி ஆசீர்வதி செபிக்கிறோம். ஊழியரும் ஊழிய ஸ்தாபகரும் அலசிபருக்காக ரீட்டஸ்டருக்காக பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்காக உறவுகளுக்காக உங்களோடு இணைந்து ஊழியங்களை செய்யற எல்லா ஊழிய தாசர்களுக்காகவும் உடைய திருக்கத்தில் ஒவ்வொருத்தரையும் பேர் பேராய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். தகப்பனே, நேரங்கள் மாறினாலும் சூழ்நிலைகள் மாறினாலும் நீரோ மாறாதவராய் இருந்து ஒவ்வொருத்தரையும் உரிய நேரத்தில் இணைத்து அப்பாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பாத்திரங்களாக நீங்க விளங்க செய்யற கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவர். கோடி கோடி சோஸ்ரம் தகப்பன். இந்த மாலை நேரத்திய வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பு உடைய திருக்கரத்துக்குள்ளாய் தருகிறேன். கத்தாவை தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் அழிகள் செய்யுங்க. கத்தாவை இணைந்து அவர்களை முன்குறித்தீரோ அவர்களை அழைத்து வந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பாத்திரங்களாக நிறுத்த போற கிருபைக்காக நன்றி நன்றி. அப்பா, உடைய எல்லா கரம் தாங்கி நடத்தட்டும். கேட்கிற உள்ளங்களும் இல்லங்களும் அப்பா சங்கமிக்கத்தக்கதாக, உமக்குள்ளவர்கள் சங்கமிக்கத்தக்கதாக, அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நாமத்தை தொழுது கொள்ளத்தக்கதாக நீர் கிரிய செய்வீராக, கிருபை அளிப்பீராக, உடைய கரத்தின் கிரியை நிகழ விடாதிருப்பீராக. இயேசுவின் நாமத்தில் புகழ் செபிக்கிறேன். அப்பா, இந்த நித்திய வெளிச்சத்தின் ஒளியரும் ஸ்தாபகருமான மகேந்திரனையாக்கா நன்றி செலுத்துகிறோம். கதாவே, இரவு பகல் என்று பாராமல் அந்த சந்தி மத்தியான வேளையில் சாவியில் துய்த்தது போல உடைய நாமத்தை துதிக்கிற இந்த ஊழியக்காரனை ஆசீர்வதிங்க. அவரோடு இணைந்து ஊழியங்களை செய்யல ஊழிய தாசங்களையும் ஆசீர்வதிங்க. எல்லைகளை விசாலப்படுத்தி வழி நடத்தும்படியாக புகழ் செபிக்கிறேன். இதனாலும் கதாவே, தொகுத்து வழங்கத்தக்க அடியாளுக்கு பலனின் சொத்துவத்தின் தாங்க, குடும்பத்தை தாங்க, ஊழியத்தை தாங்க. உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். கத்தாவே, கேட்கிற நேர்களுக்கு ஆட்சேபிக்கிறோம். ஒவ்வொரு நேர்களையும் ஆசீர்வதிங்க. மறுவழிப்ப கேட்கப்படுற அன்பு நேர்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். உடைய திருக்கரத்துக்குள்ள அவர்களை தருகிறேன். என்னென்ன பாரத்தோடு விடுதலைக்காக வேண்டி நிற்கின்றார்களோ அந்த விடுதலையின் வெளிச்சம் நித்திய வெளிச்சத்துல உதிக்கட்டும் ஆண்டவர். வார்த்தையின் வெளிச்சம் வெளிச்சம் கொடுக்கட்டும் ஆண்டவர். கட்டுகள் கட்டவிழ்க்கப்படுவதாக, தடைகள் உடைவதாக, பலவீனங்கள் நீங்கி போவதாக இயேசுவின் நாமத்தில் நான் கட்டவுது செபிக்கிறேன். அப்பா, அவருடைய பலத்தினாலும் அன்பினாலும் நினைப்பீராக அழுக செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா இணைப்போலையும் இடத்திற்கிறதுக்குள்ளாய் தருகிறேன். அப்பா, எல்லாம் ஒழுங்கும் சுமையுமா செய்து முடிக்கத்தக்கதாக நான் உனக்கு முன்னே போய் கோணநாளை செவ்வியாக்குவேன் சொன்ன வார்த்தைக்கு கோணநாளை செவ்வியாக்கி எல்லாவற்றையும் ஏற்படுத்தி வழி நடத்த வேண்டுமாய் எல்லாவற்றையும் நிரப்புற நல்ல தகப்பனிடம் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சங்கம் வானொலி கூடாக மாலை நேர நித்திய வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளும் தேவன் கொடுத்த வார்த்தை, சியோனில் கர்த்தருடைய நாமத்தையும் எருசலேமில் அவருடைய துதியையும் பிரஸ்தாபப்படுத்துவார்கள். சியோனில் கர்த்தருடைய நாமத்தையும் எருசலேமில் அவருடைய துதியையும் பிரஸ்தாபப்படுத்துவார்கள். யாராம்? நானும் நீங்களும். அங்கே சங்கீதம் 102 சங்கீதம் 22 வசனம் அப்படியாக சொல்றது. சியோன் பரிசுத்த பர்வதம். அந்த பரிசுத்த பர்வதத்தை கர்த்தருடைய நாமத்தின் எருசலேமாகிய என்னுடைய வீடும் உங்களுடைய வீடும் அங்கே அவருடைய துதியையும் பிரஸ்தாபப்படுத்துவார். ஏன்னா அவர் துதியின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன். அந்த வாசம் பண்ணுகிற தேவன் நம் மத்தியில உலாவும்படியாக அவரை துதிப்போம், அவருடைய உறவில் இணைவோம், அன்பின் ஆழத்தை காண்போம். கர்த்தர் ஒன்றே மகிமைப்படுவதாக. இந்த நாளில் நாங்கள் நிகழ்ச்சியின் கண்ணோட்டத்தை கண்ணோக்கி பார்ப்போம். 7 மணி தொடக்கம் 9:30 வரைக்கும் எங்கள் நேரடி ஒளிபரப்பு நடைபெறும். அது மட்டுமல்ல, முடிவு ஜெபத்தை நன்றி ஜெபமாய் ஏறெடுத்து மறு ஒளிபரப்போடு நாங்கள் இணைவோம். இந்த நாளில் 7 மணி தொடக்கம் 7:30 வரைக்கும் துதிப்பாடல் ஜெபங்களுக்குடாய் கடன் சென்று 7:30 இருந்து நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்துக்குடாய் கடன் செல்ல போறோம். இந்த நாளும் முதலாவது வார்த்தையின் வெளிச்சத்துல செய்தி எடுத்து வருகிறார் சியானி ஜெயந்தா அவர்கள். இரண்டாவது வார்த்தையின் வெளிச்சத்துல தேவ செய்தி எடுத்து வர ஏமி புஷ்பராஜ் அவர்கள். மூன்றாவது வார்த்தையின் வெளிச்சத்துல தேவ செய்தி எடுத்து வர உங்கள் சகோதரி சுபாலங்க அவர்கள். நான்காவதாக வார்த்தையின் வெளிச்சத்துல தேவ செய்தி எடுத்து வருகிறார் பாஸ்டர் லண்டன் ராசநாயம் அவர்கள். முடிவாக நாங்கள் நன்றி ஜெபத்தை ஏறெடுத்து நன்றி ஜெபத்தோடு இணைவோம். முடிவு மாறு ஒளிப்போடு நினைவோம்.
அன்பின் கரம் தாங்கி நடத்தட்டும். கர்த்தர் நல்லவர், இம்மட்டும் மாறாதவராய் இருந்தார். இந்த நாளும் இந்த நிகழ்ச்சிகள் கூட தேவன் மகிமைப்படுவார். கர்த்தர் நாமத்தை உயர்த்தி துதிப்போம், அவருடைய நாமத்தை பிரஸ்தாப்படுத்துவோம். அவர் உயர்த்துற இந்த ஸ்தானத்திலும் அவர் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். நாளை கர்த்தர் பாராட்ட இந்த தயவுக்காக நன்றி செலுத்தி துதிப்போம். நன்றி தகப்பனே, கோடி கோடி சோஸ்திரம் அப்பா. நீர் பெரியவர், நீர் மாறாதவர், நீர் இருக்கிறவராய் இருக்கிறவர். உம்முடைய ஆண்டுகள் முடிவதில்லை, நீரோ மாறாதவர் தகப்பனே. அந்த அழகான கண்கள் இந்த நாளை கண்டதால தங்களும் எங்களையும் காணும்படியாக நீங்க கிரிய செய்து கொண்டிருக்கிறீங்க, கிருபி அழைத்து கொண்டிருக்கிறீங்க, தாழ்மையில எங்களை நினைத்திருக்கிறீங்க. எங்களை தள்ளாட நீங்க விடவே இல்லையப்பா. அதுக்காக நன்றி நன்றி நன்றி. அற்புதரே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, அதிசயமானவரே, உமக்கு நன்றி நன்றி. ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். இந்த வேலைக்காக நன்றி நன்றி உள்ள ஆராதனை செலுத்த அப்பா. உமக்கு சோஸ்திரம் ஆண்டவரே. ஆவியோடு உண்மையோடு உம்மை தொழுது கொள்ள புத்தி உள்ள ஆராதனை செலுத்த இந்த நாளை தந்தவரே, இந்த வேலையை தந்தவரே, இந்த நேரத்தை எங்களை நோக்கி பார்த்தவரே, உமக்கு நன்றி நன்றி. கோடி கோடி சோஸ்திரம். பரிசுத்தரே, பரிகாரியே, எங்கள் பட்சி பாரபட்சம் பார்க்காத தேவனே, இந்த நாளிலும் சோஸ்திரங்கள் பக்கத்துல துணையாயிருப்பவரே, அப்பா எங்களோடு கூட நடப்பவரே, சோஸ்திரம் சோஸ்திரம் ஐயா. எங்களை ஆளுபவரே, உமக்கு நன்றி ஆண்டவர். நன்றியோடு சோஸ்திரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். இயேசுவே, நீர் பெரியவர், மகிமையின் தேவன், கர்த்தரே, ஆவியான் ஆவியான் எங்கே அங்க விடுதலை, அந்த விடுதலையின் ஆவியானவரை சோஸ்திரிக்கிறோம், துதிக்கிறோம் துதிக்கிறோம். எசப்பா, உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவர். ஆவியானவரே, உமக்கு நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். படிகோடு சோஸ்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவர். நீர் பெரியவர், நீர் பரிசுத்தர். அப்பா, உமக்கு நன்றி நன்றி ராஜா, நன்றி ராஜா. அவையானவரே, ஆராதனையில் பிரியமுள்ளவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம் ஐயா. துதியின் மத்தியில் வாசம் செய்பவரே, உம்மை துதித்து நாங்கள் மகிழ்கிறோம் ஐயா. துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் தருகிறோம். துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் தருகிறோம். துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். அஞ்சி அஞ்சி வாழும் பாவ அடிமைகளாயிருந்தோம். அஞ்சி அஞ்சி வாழும் பாவ அடிமைகளாயிருந்தோம். பஸ்கா ஆடாகி பலியாய் உம்மை மீட்டீர். பஸ்கா ஆடாகி பலியாய் உம்மை மீட்டீர். ஆராதனை செய்வோம், உம்மை அன்பால் கூப்பிடுவோம். ஆராதனை செய்வோம், உம்மை அன்பால் கூப்பிடுவோம். ஆராதனையில் பிரியமுள்ளவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம் ஐயா. பாலும் தேனும் ஓடும் பரம காணான் செல்கின்றோம். பாலும் தேனும் ஓடும் பரம காணான் செல்கின்றோம். எகிப்து மறந்து விட்டோம், இனிமே திரும்பி பார்க்க மாட்டோம். எகிப்து மறந்து விட்டோம், இனிமே திரும்பி பார்க்க மாட்டோம். ஆராதனை செய்வோம், உம்மை அன்பால் கூப்பிடுவோம். ஆராதனை செய்வோம், உம்மை அன்பால் கூப்பிடுவோம். ஆராதனையில் பிரிய உள்ளவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம் ஐயா. துதியின் மத்தியில் வாசம் செய்பவரே, உம்மை துதித்து நாங்கள் மகிழ்கிறோம் ஐயா. துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் தருகிறோம். துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் தருகிறோம். துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். துதிக்கிறோம்,
உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீர் துதியின் மத்தியில் வாசம் பண்றவரே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்தி எல்லா துதிகான மகிமை மக்களுக்கே தந்து மிதியான வேலைகள் மிதியான வழிநடத்தல் உண்டாகும்படியாக நீர் வல்லமையா எங்களுக்குள்ள கிரிய செய்யும்படியாக எங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலேயே சங்கமித்து நாங்கள் உமக்குள்ள சங்கமிக்கத்தக்கதாக எதிரியை பாராட்டுறதுக்காய் நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்களோட துதி பாடல்களை பாடி ஊழியருக்கான ஜெபத்தை எடுத்து எங்கள் சிஸ்டர் கிரேஸ் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். அழைப்பு கொண்டு வருவோம். பிரைஸ் சிஸ்டர் கிரேஸ். Praise the Lord. Praise the Lord. பிரைஸ் சிஸ்டர், ஊழியருக்கான ஜெபத்தை மேலெடுத்து துதி பாடலை பாடுங்கள். உங்களுடன் ஒருமனப்படுகிறேன். நன்றி தகப்பனே, சோத்திரம் இந்த நாளுக்கும் ஆண்டவரே. தகப்பனே, நீர் ஆண்டவரே இந்த இடத்திலுமாய் வழி நடத்துறபடியா பரிசுத்த ஆவியானவர், தூய ஆவியானவர், அசைவாடும் ஆவியானவர், விண்ணப்பத்தின் ஆவியானவர், துதியின் ஆவியானவர், வெளிப்பாட்டின் ஆவியானவர், ஆழ்த்தத்துவம் உள்ள பரிசுத்த ஆவியானவர், சகல சத்தியங்களுக்குள்ளும் எங்களை வழி நடத்துற சத்திய பரனான தேவ ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம். வழி நடத்துற தேவாதி தேவனே, உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இந்த இடத்திலும் ஆண்டவரே பங்கு பெறுகிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, நித்திய வெளிச்சம் என்று சொல்லி ஆண்டவரே சங்கம வானொலி கூடாக ஊழியம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இந்த வேளையிலுமா நாங்க ஜெபிக்கிறோம். எந்தெந்த இடத்துக்கு ஆண்டவரே இந்த ஊழியங்களை செய்ய ஆண்டவரே தகப்பனை அவர்கள் சித்தம் கொண்டிருக்கிறார்கள், அந்த இடம் எல்லாம் ஆண்டவரை பரவிட்டது, வார்த்தை பரவிட்டது, மேற்கொண்டது விருத்தி அடையத்தக்கதாக எல்லா இடத்திலும் சென்ற ஆண்டவரே ஐயா, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று அந்த இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சமாய் ஆண்டவர் உம்முடைய வார்த்தைகள் செல்லத்தக்கதாக அந்த இருதயத்துல உள்ளான மனிதன் வல்லமையாய் பலப்பட கிறிஸ்து இருதயங்களிலே வாசமாய் இருக்கிறபடியா அந்த தேவத்துவத்தின் பரிபூரணம் ஒவ்வொருவருக்குள்ள நிறையப்பட்டு இந்த செய்திகளை கொடுக்கும் போது எந்தெந்த இடத்துல இருந்து செய்திகளை கொடுக்கிறார்களோ அந்த இடங்கள் எல்லாம் ஆண்டவரே இந்த சத்தியம் செல்லத்தக்கதாக ஆண்டவரே பூமி கடைசி பரியந்தம் ஆண்டவரே உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளின் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுத்து நீங்கள் நான் கட்டளையிட்ட உபதேசம் எல்லாவற்றையும் நீங்கள் பிரசங்கிக்கும்படியாக ஒவ்வொரு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் பரிசுத்த ஜாதி உமக்கு சொந்தமான ஒவ்வொருத்தருக்காகவும் ஆண்டவரே நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. அதே போல இதுல ஊழியங்கள் செய்கிற ஆண்டவரே மகேந்திரன் ஐயா ஆண்டவரே, தகப்பனே லெஸ்லி பிரதர் ஆண்டவரே, மற்றும் ரீட்டா சிஸ்டர் ஆண்டவரே, அப்பா இந்த நாள்ல தொகுத்து கொண்டிருக்கிற சிஸ்டர் ஆண்டவரே, பாடுகிற பிள்ளைகள் ஐயா ஒவ்வொருத்தரையும் உடைய கரத்திலே தருகிறோம். திருக்கரம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளிலும் நித்தமும் நடத்தி நீர் வழி நடத்துற அந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். அந்த குடும்பங்கள் ஆசீர்வாதமாயிருக்க அநேகருக்கு ஆசீர்வாதமாயிருக்க நீர் பயன்படுத்துற இந்த கருவிகளுக்காக உமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன், ஆமேன். நன்றி தகப்பனே, நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பினாவியானவரே, வறண்ட நிலங்கள் வயல் வழியாகட்டும் ஆவியானவரே, அன்பினாவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, உலர்ந்த எலும்புகள் உயிரோடெழும்பட்டும் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே.
மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரினில் முடங்கிடுதே. முழங்கால் யாவுமே பாரினில் முடங்கிடுதே. உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவேன். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவேன். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவேன். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். கழுவிய நிறுத்தி நீரே சத்திய தேவன் நீரே. கழுவிய நிறுத்தி நீரே சத்திய தேவன் நீரே. கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரினில் முடங்கிடுதே. ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். என்றும் தொழுதிடுவோம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பும் எந்தன் பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பும் ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பும் எந்தன் பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பும் இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன சொல்லி நன்றி சொல்லுவேன். இந்த அற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை
கைப்பிடித்து நடத்தும் பேரன்பும். இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன்? இந்த அற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். போன நாட்கள் தந்த வேதனைகள் அன்புதான் என்று அறியவில்லையே. சொந்தமாக்கவே மாப்போடு சேர்க்கவே பிடமிட்டு உருக்கு நீர் என்னையும் நீர் சொந்தமாக்கவே மார்போடு சேர்க்கவே பிடமிட்டு உருக்கு நீர் என்னையும் நீர் ஜீவன்பு உன்னதம். இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன்? இந்த அற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். ஆழ்மனதின் துக்கபாரமெல்லாம் தோளிலேற்றதை உணரவில்லையே. ஆழ்மனதின் துக்கபாரமெல்லாம் தோளிலேற்றதை உணரவில்லையே. தன்னம் தனிமையிலே மனமொடிந்து போகையிலே ஜீவனை கொடுத்து ரட்சித்தீரே. தன்னம் தனிமையிலே மனமொடிந்து போகையிலே ஜீவனை கொடுத்து ரட்சித்தீரே. தேவன் தானே என்னடைக்கலம், தேவன் தானே என்னடைக்கலம். இந்த அன்ப தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன்? இந்த அற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கிறேன், உந்தன் முன்னே சமர்ப்பிக்கிறேன். நன்றி ஆண்டவரே. தகப்பனே, இந்த ரட்சிப்பை தந்த ஆண்டவரே, உமக்குள்ளாக நாங்கள் வாழும்படியாக ஆண்டவரே ரட்சிப்பை தந்தேன் தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்தி எல்லா துதிகன மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே துதியை ஏறெடுக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி. ஊழியருக்கான ஜெபத்தை ஏறெடுத்து அருமையான துதி பாடல் கூட அது ஒரு நாமத்தை உயர்த்தி துதித்தீர்கள். அப்படியாக உயர்த்தி துதித்து ஜெபித்த உங்களை எங்கள் குடும்பத்தை ஊழியத்தையும் கத்த நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கத்தரை சித்தமானால் நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்கும் வரைக்கும் தேவ சமாஜத்தை கூறுகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். கத்த நாமத்தை ஒன்றாக மகிமைப்படுத்துவோம். நன்றி தேங்க்யூ, தேங்க்யூ சிஸ்டர். உங்களோட பேர் என்ன? நான் பேரு பேர் சுபா. சுபா சுபா. ஓகே, சரி. தேங்க்யூ சிஸ்டர். உங்களை ஆசீர்வதி. ஆமேன், ஆமேன். ஆமென். சங்கீத தியானத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். சங்கீதம் 40 சங்கீதம் 1 தொடக்கம் 8 வசனங்களை வாசித்து ஒரு வசனத்தை தியானத்துக்கு எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 40 1 தொடக்கம் 8 வசனங்கள். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் ஒளியான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலை மேல நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி தமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவரின் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். என் தேவனாய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லி முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். பலியையும் காணிக்கையை நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர். சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் நீர் கேட்கவில்லை. அப்பொழுது நான் இதோ வருகிறேன். புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. என் தேவனே, உமக்கு பிரியமானது செய்ய விரும்புகிறேன். உமது நியாய பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். ஆமென்.
ஆமே. இந்த வார்த்தை என்னோடு பேசின வார்த்தை என்று சொன்னால், புத்தகச் சுருளில் என்னைக் குறித்து எழுதி இருக்கிறது. என்னைக் குறித்து அவர் உள்ளங்கையிலேயே வரைந்திருக்கிறார். வரைந்தவர் மாத்திரமல்ல, இந்த புத்தக சுருளும் எழுதியிருக்கிறார். அப்ப என்னை குறித்து என்னுடைய ஆரம்பம் என்ன, என் துவக்கம், என்னுடைய முடிவு என்ன, என்னுடைய இடையில் என்ன, நடையில் என்ன, பார்வையில் என்ன, என் செவியில் என்ன, என் சிந்தையில் என்ன என்பதை அவர் அறிவார். அதனால என் தேவனை நோக்கி உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் என்று சொன்ன எல்லாவற்றையும் அறிந்தவர் நீங்கப்பா. எல்லாவற்றையும் நிரப்புற நீங்கப்பா. உமக்கு மறைவா இங்க ஒன்றுமே இல்லப்பா. அதனால நான் உம்மை துதிக்க, உம்முடைய பிரமாணங்களை கை கொள்ள இன்னும் ஆவலாக இருக்கிறேன். இன்னும் உம்மை அறிய இன்னும் கெட்டு சேர கிருபை தாரும். நான் ஒன்றே மகிமைப்படுவதாக. அடுத்ததாக வானுடைய ஆசீர்வாதத்தை நீருக்கான ஜெபத்தை ஏறெடுக்க எங்களோட மூத்த ஊழியர் இணைப்பிருக்கிறார்கள். அழைப்பு கொண்டு வருவோம். பிரைஸ் தி லார்ட் மகேந்திரன் ஐயா. பிரைஸ் லார்ட் சிஸ்டர், பிரைஸ் லார்ட். பிரைஸ் தி லார்ட் ஐயா. எடுத்து வாருங்கள். வானொலியை ஆசீர்வதித்து நேரலுக்கான ஜெபத்தை எங்களோட ஒரு மனப்படுகிறேன். ஆமென். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த அதிகாலை, மாலை, மதிய, இரவு வேளையிலே இந்த சங்கமா வானொலியை நீர் ஆசீர்வதித்து கொண்டு வருகிற சுவாமி, அந்த கிருபைக்கா நன்றி ஐயா. இந்த நேரத்திலும் சுவாமி, இந்த சங்கமா வானொலி நடத்துகின்ற லெஸ்ஸி பிரதர்ஸ், ரீட்டா பிள்ளைகள் எல்லோரும் கேம்புக்கு போயிருக்கிறாள் சுவாமி. ஒரு கிழமை அந்த கேம்பில் இருந்து சுவாமி, சனிக்கிழமை திரும்பி வருகிறாள் சுவாமி. அவள் திரும்பி வரும் வரை உமது பிரசன்னம் அவளோடு இருந்து இந்த சங்கமா நிலையத்தில் வந்தடைய நீ கிருபை செய்ய வேண்டுமாக செபிக்க அப்பா. அது மட்டுமல்ல ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை இந்த சூமை தொடர்படுத்தி கர்த்தனை கிருபை தந்தீர், ஞான தந்தீர் சுவாமி. அந்த கிருபைக்காண்டி சங்கமா நிலையத்தில் இருந்து இந்த சூமை நான் எடுத்து பதிவு செய்ய எனக்கு கிருபை செய்தீரே, அந்த கிருபைக்காண்டி ஐயா. இந்த சங்கமா வானொலி நிலையத்தை ஆசீர்வதி ஐயா. ஒவ்வொரு நாளும் 210 நாடுகளில் 2000 மேற்கு மேல் இந்த தேவ செய்திகள் பாடலை கேட்டுக்கொண்டிருக்கிறார் சுவாமி. அந்த கிருபைக்கா நன்றி. இந்த சங்கமா வானொலி இந்த உலகத்துக்கு ஒரு ஒளியாக, இருளே வாழும் மக்களுக்கு ஒரு வெளிச்சமாக, இருளே வாழும் நாட்டுக்கு ஒரு வெளிச்சமாக இந்த சங்க வானொலி ஆசீர்வதித்துக் கொண்டு வருகிற சுவாமி. அந்த கிருபைக்கா உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த சங்கமா வானொலி கையிட்டு செய்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியையும், ஒவ்வொரு செய்தியிலையும் இந்த உலகமெங்கும் நீர் பரப்ப கொண்டு வருகிற சுவாமி. அந்த கிருபைக்கா நன்றி ஐயா. இந்த நேரத்தில் சுவாமி, இந்த கேம்பில் இருக்கும் சிஸ்டர் ரீட்டா, அந்த குடும்பங்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்து அவர்கள் எந்த ஒரு தடைகளும் வராதபடி நீர் பாதுகாத்து வழிநடத்தி தொடர்ந்து வர நிகழ்ச்சிகள், தெய்வ செய்திகள் அனைத்தையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். நன்றி ஐயா, நன்றி. வானொலி ஆசீர்வதித்து நேருக்கான ஜெபத்தை ஏறெடுத்தீர்கள். அப்படியாக காலை பொழுது அதிகாலை வேளையிலும் உங்களோடு இணைந்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்கள் ஊழியத்தையும் குடும்பங்களையும் ஊழிய கையிட்டுச்சிற எல்லா காரியங்களையும் நீங்கள் மாலை வேளையில் இணைந்தாலும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். தேவ சமாதத்தை கூறுகிறோம். நன்றி ஐயா. ஆமென். நாங்கள் இதுவரை நேரமும் துதி